19 வருடங்களாக புராதன பொருட்கள், நாணயங்கள், வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகளை சேகரித்து வரும் தமிழர் 230க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு சென்று நாணய கண்காட்சி நடத்தி விழிப்புணர்வு. ஓல்ட் இஸ் கோல்டு என்ற பழமொழிக்கு இலக்கணமாக திகழும் நபரை பற்றி விவரிக்கிறது இந்த வீடியோ தொகுப்பு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் தாமரைராஜ். சிறுவயது முதலே இவருக்கு பழங்கால நாணயங்கள், வெளிநாட்டு ரூபாய்கள், பல நாடுகளுடைய தபால் தலைகள், பண்டைய காலத்தில் பயன்படுத்திய பொருட்கள் உள்ளிட்டவற்றை சேகரிப்பதில் ஆர்வமுடையவராக இருந்து வருகிறார். மேலும் இவற்றை தான் சேகரிப்பது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு கல்லூரி மற்றும் மாணவர்களிடையே பண்டைய கால பொருட்கள், நாணயங்கள், ரூபாய் தாள்கள் உள்ளிட்டவற்றை குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறார். இதுவரை இவர் தமிழகம் முழுவதும் உள்ள சுமார் 230க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரிகளில் உள்ள மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவிக்கிறார். இது குறித்து தாமரைராஜ் கூறும்போது, கடந்த 19 வருடங்களாக நாணயங்கள், புராதன பொருட்கள் மற்றும் வெளிநாட்டு ரூபாய் நோட்டுகள் உள்ளிட்டவற்றை சேகரித்து வருவதாகவும், தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களுக்கு மேலாக கடந்த 8 வருடங்களாக நாணய கண்காட்சிகளை சேவையாக செய்து வருவதாகவும், தனது சேகரிப்பில் நைஜீரியா நாட்டின் நைரா, பங்களாதேஷ் நாட்டினுடைய டாக்கா, அமெரிக்காவின் டாலர் உள்ளிட்ட 150 நாட்டினுடைய ரூபாய் தாள்கள் சேகரித்துள்ளதாக பெருமையுடன் தெரிவிக்கிறார். மேலும் இந்த கண்காட்சிக்கு மாணவர்களிடையே மிகுந்த வரவேற்பு உள்ளதாகவும், நாணயத்திற்கு பின்னால் உள்ள வரலாற்றினை தெரிந்து கொள்ள மாணவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாகவும் தாமரைராஜ் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தாமரைராஜ் என்ற இளைஞர். நான் ஒரு 190 நாட்டுடைய நாணயம், பணத்தாள், அஞ்சல் தலை, அஞ்சல் அட்டை எல்லாமே நான் 19 வருஷமா சேகரித்து வந்துட்டு இருக்கேன். சுமார் ஒரு 230-40 பள்ளி கல்லூரிகளில் 19 மாவட்டங்களில் பண்ணியிருக்கோம். நைஜீரியா நாட்டுடைய நயரா, பங்களாதேஷ் நாட்டுடைய டாக்கா, அமெரிக்கா நாட்டுடைய டாலர் போன்ற பல நாடுகளுடைய நாணயங்கள் மற்றும் பணத்தாள் எல்லாமே சேகரித்து வந்திருக்கோம். அந்த சேகரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு கண்காட்சி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நாணயத்துடைய விளக்கங்களை கண்காட்சி மூலமாக வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கோம். எந்தெந்த நாட்டு நாணயங்கள்? அமெரிக்கா, நைஜீரியா, தன்சானியா, ஆப்கானிஸ்தான், பர்மா, மியான்மர், இது மாதிரியான போன்ற ஒரு 150 நாட்டோடைய நாணயங்கள் எல்லாமே சேகரிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் ஒரு 14 மாவட்டங்களில் 230 பள்ளி கல்லூரிகளுக்கு மேலே பண்ணியிருக்கோம். அந்த கண்காட்சி சேவையை தொடர்ந்து பண்ணி வந்துட்டே இருக்கோம். சுமார் 8 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நாணயத்தை நம்ம நாணயமாவே யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறோம். நாணயத்துக்கு பின்னாடி பல வரலாறுகள் இருக்கு. அந்த வரலாறை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சதா வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு, மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவையா வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு வெளிப்படுத்திட்டு இருக்கோம்.